அதற்கு பிறகு நாடு விடுதலை அடைந்தது. மக்களாட்சி என்று சொல்லளவிலே ஒரு மக்களாட்சி என்று வந்தது. இந்த நாட்டினுடைய முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்தார். இந்த நாட்டினுடைய கடைசி குடிமகன் அந்த பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிறான். என்ன கேட்கிறான் என்றால், ஐயா பிரதமர் அவர்களே, இந்த நாட்டுக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் போராடினீர்கள். 3262 நாள் சிறையில் இருந்தீர்கள். விடுதலையை வாங்கிட்டீங்க. நீங்க கையாசித்தா போதும், முப்படையும் வந்து நிக்குதுங்க. நான் இந்த நாட்டினுடைய குடிமகன், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நீங்கள் சகல உரிமையை பெற்றிருக்கிறீர்கள், நான் உரிமையை பெறவில்லை என்று சொன்னான். பண்டிதன் நேரு சொன்னார், ஒரு பிரதமருடைய காரையே வழிமறித்து கேள்வி கேட்டாயே, இதை விட உரிமை உனக்கு என்னடா வேண்டும் என்று அவர் கேட்டார். நல்ல வேளை அவர் நேருவா இருந்தார், அதனால அவன் பொழைச்சான். ஆனா இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து உறுப்பினரை பார்க்கணும்னா கூட அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு, பார்க்க முடியாது. பாராளும் பிரதமர்கள் அவர்களே கூட இந்த நாட்டு மக்களிடம் நேரடியாக வந்தார்கள் என்று சொன்னால் அந்த முரண்பாடுகள் இல்லாமல் இருந்தது.